பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், ஆய்போவன். ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷன் முன்னெடுத்து வரும் சமய சமூக கலாச்சார கல்வி பணிகளுள் ஒன்றான மடிக்கணினி விநியோக திட்டத்தின் 23ஆம் கட்ட மடிக்கணினி விநியோகம் தற்போது ஆரம்பமாக போகின்றது. இன்றைய நிகழ்விலும் 23வது மடிக்கணினி வழங்கும் நிகழ்வில் 5 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன. 22 கட்டங்களாக மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு 23ஆம் கட்டம் தற்போது ஆரம்பமாகின்றது. இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். உலமா கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய மௌலவி முபாரக் அப்துல் மஜீத் அவர்கள், இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தமிழ் செய்தி பிரிவு பொறுப்பாளர் CBM ஷியாம் அவர்கள் உட்பட மற்றும் பல அதிதிகள் இங்கு வருகை தர இருக்கின்றார்கள். ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷனின் ஸ்தாபகர் இலக்கிய புரவலர் ஹாஷிம் உமர் தலைமையில் நடைபெறும் இந்நிகழ்வில் ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷன் செயலாளர் சகோதரர் ஜௌஃபர் உட்பட மற்றும் பலர் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்வின் ஆரம்பத்தில் முதலில் நாம் அன்போடு அழைப்பது உலமா கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய மௌலவி முபாரக் அப்துல் மஜீத் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். வந்திருக்கின்ற அனைவர்களையும் வரவேற்றவனாக இன்று நாங்கள் ஒரு மகத்தான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அது வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். இந்த நாட்டின் வரலாற்றிலே நான் ஒரு ஊடகவியலாளனாக அல்லது கவிஞனாக அல்லது எழுத்தாளனாக அரசியல்வாதியாக கிட்டத்தட்ட 50 வருடங்கள் இந்த பணியிலே கடந்திருந்தாலும் இந்த நாட்டுடைய நம்முடைய தலைமுறையிலே இப்படியான நிகழ்வுகள் என்பது ஒரு பொழுதும் காணாத ஒன்று என்பது என்னுடைய அனுபவத்திலே நான் கண்ட உண்மையாகும். அந்த வகையிலே இன்று பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் மடிக்கணினி வழங்குகின்ற 23வது நிகழ்விலே நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இது 23வது லேப்டாப் இல்லை, 23வது நிகழ்வு. ஒவ்வொரு நிகழ்விலும் பல லேப்டாப்கள் கொடுத்திருக்கின்றன. நான் கூட கடந்த வருடம் இதே மாதிரி ஒரு நிகழ்வுக்கும் வந்திருக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் ஊடகங்களை பார்த்திருப்பீர்கள். எங்களுடைய மதிப்புக்குரிய ஹாஷிம் உமர் அவர்கள் ஒரு தனிநபராக நின்று இதனை மாணவர்களுக்கு கொடுப்பது என்பது உண்மையிலேயே மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாகும். முன்னுடைய காலத்து நாங்கள்லாம் படிக்கின்ற பொழுது எங்களுக்கு லேப்டாப்னா என்னென்னு தெரியாது, கோப்பி புஸ்தகம் தான் தெரியும். அந்நேரம் எல்லோரும் கோப்பி தான் கொடுப்பாங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு கோப்பி புஸ்தகம் தான் கொடுப்போம். இப்போ புஸ்தகம்னா என்ன தெரியும் பிள்ளைகளுக்கு? எல்லோரும் ஃபோனில் தான் படிக்குதுகள். ஃபோன், லேப்டாப்புங்கிறது இன்று மிக மிக அத்தியாவசியமானது. அதிலேயும் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எத்தனையோ மாணவர்கள் லேப்டாப் இல்லாமல் தங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட உதவி கேட்கின்ற நிலைமையை கூட நாங்கள் காணுகின்றோம். ஆயிரக்கணக்கான மக்கள் லேப்டாப்பை தேவையிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய ஹாஷிம் அவர்களுக்கு இறைவன் நீண்ட ஆயுளை தர வேண்டும். அவருடைய இந்த சேவை தொடர்ந்தும் செய்யப்பட வேண்டும். அவர் பிரதேசம் பார்க்காமல், இன மதம் என்று பார்க்காமல் எல்லோருக்கும் கொடுக்கின்ற ஒரு கொடைவள்ளலாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆரம்ப காலத்திலே அவர் எழுத்தாளர்கள் வெளியிடுகின்ற புத்தகங்களை பெற்று அவர்கள் ஊக்கமளித்தார். இப்பொழுது அதைவிட சிறப்பான ஒரு நிகழ்வு தான் இந்த லேப்டாப் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு. ஆகவே இந்த நிகழ்விலே நாம் எல்லோரும் கலந்து கொண்டு அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று இங்கே வந்திருக்கின்ற மாணவர்கள் அவர்களும் அவற்றை பற்றி படித்து எதிர்காலத்திலே நீங்களும் எதிரே வரப்போன்ற மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குபவர்களாக, இலவசமாக வழங்குபவர் என்ற அளவுக்கு நீங்கள் உயர வேண்டும் என்று கேட்டு நான் விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். சலாம். தமிழ் செய்தி பிரிவு பொறுப்பாளர் நண்பர் CBM ஷியாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹாஷி உமர் ஃபவுண்டேஷனின் ஸ்தாபகர் புரவலர் ஹாஷி உமர் தலைமையில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இலவசமாக மடிக்கணினிகளை வழங்கும் 23வது கட்ட நிகழ்வு தற்போது இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்த அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நாங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றை பார்ப்போமானால் சோழர் காலம் மிகவும் முக்கியமான பொற்காலம் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் சோழர் காலத்தில்தான் தமிழ் இலக்கியம், அதே போன்று எழுத்துத்துறையாக இருக்கலாம், அதே போன்று அந்த துறையோடு சம்பந்தப்பட்ட ஆர்வலர்களை ஊக்குவிப்பதாக இருக்கலாம், அதுபோன்று இந்து சமயம், சமய எழுச்சி கோயில்கள், சமய எழுச்சி எல்லாம் இடம்பெற்றது அந்த சோழர் காலம் தான் என்று நினைக்கின்றேன். அது ஒரு பொற்காலம் என்று அந்த வரலாறு சொல்கின்றது. அந்த சோழர் காலத்தில் தான் புரவலர்கள் உருவானார்கள். புரவலர்கள் என்று சொன்னால் அந்த காலத்தில் செல்வந்தர்கள், தனவந்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த கேலி விடயங்களுக்கு அந்த பணங்களை செலவழிக்காமல் நல்ல துறைகளுக்கு, அதாவது எழுத்துத்துறை, அதே போன்று இலக்கியத்துறை, பல்வேறுபட்ட துறைகளுக்காக மிகவும் முன்வந்து அந்த பணங்களை அவர்களுக்கு செலவழித்து புரவலர் என்ற பட்டத்தை பெறுவதற்காக மிகவும் அயராது பாடுபட்டு வந்த அந்த காலம்தான் பொற்காலம் என்று சொல்கிறார்கள். அது சோழர் காலத்தில் தான் அது இடம்பெற்றது. அது இடம்பெற்றது 10ஆம் நூற்றாண்டு காலம் என்று தான் நான் நினைக்கின்றேன். அதன் பின்பு 21ஆம் நூற்றாண்டு காலத்தில் இப்போது நாம் பார்ப்போமானால் அவ்வாறான புரவலர்கள் இந்த காலத்தில் இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் இலங்கையை பொறுத்த மட்டில் ஒரே ஒரு புரவலர் தான் இருக்கின்றார். அது புரவலர் ஹாஷிம் உமர் தான் என்பது மிகவும் பெருமையாக கூறக்கூடிய விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த புரவலர் என்ற நாமத்தை பெற்றது மட்டுமல்லாமல் அதை தக்க வைப்பது என்பது மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவது என்பது பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை மாணவர்களிலிருந்து பல்கலைக்கழக மாணவர்கள் கல்வியில் தொடர்ந்து அவர்களது செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கும் வேளையில் தற்போது நவீன யுகத்தை நோக்கி நாங்கள் முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அதாவது டிஜிட்டல் யுகத்தை நோக்கி, தொழில்நுட்ப ரீதியாக உச்சக்கட்டத்தை நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சியை, அதாவது டிஜிட்டல் யுகத்தை நோக்கி, சோசியல் மீடியா எல்லாம் தற்போது ஏஐ தொழில்நுட்பத்தை, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கித்தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்ற. அதற்கு ஈடு கொடுப்பதென்றால் பல்கலைக்கழக மாணவர்கள் கட்டாயமாக இந்த மடிக்கணினி மூலமாக உலக தரத்திலான எல்லா தொழில்நுட்ப அறிவுகளோடும் அவர்கள் இணைந்து செயற்படுவது என்பது அவர்களுக்கு இந்த கணினி சம்பந்தப்பட்ட விடயங்கள் நன்றாக தெரிந்தால் மட்டுமே அவர்களால் ஈடு கொடுக்க முடியும். அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு புரவலர் ஹாஷிம் உமர் அவர்களினால் இவ்வாறான இந்த இதோட சம்பந்தப்பட்ட இந்த விடயத்திற்கு அவர் அந்த மடிக்கணினிகளை வழங்குவது என்பது வரலாற்றிலே மிகவும் இடம் பிடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் புரவலரோடு மிக நீண்ட காலமாக பயணித்தவன் என்ற ரீதியில் அவர் இலக்கியம் மட்டுமல்லாது பல்வேறுபட்ட நிதி உதவிகளாக இருக்கலாம், அதே போன்று ஒரு சுனாமி வந்த டைமில் கூட அந்த கிழக்கு மாகாணமாக இருக்கலாம், ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று, நானும் அவருடன் சென்றிருக்கின்றேன், பல்வேறு இடங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக உதவி செய்திருக்கின்றார். அதே போன்று பெருநாட்கால காலங்களாக இருக்கலாம், நோன்பு காலங்களாக இருக்கலாம், பல்வேறுபட்ட காலங்களில் அவர் பல்வேறுபட்ட உதவிகளை தொடர்ந்தும் செய்து கொண்டு வருகின்றார். எல்லாரிடமும் பணம் இருக்கின்றது, ஆனால் அதை மக்களுக்காக செலவழிப்பது என்பது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த எண்ணமும் அந்த உள்ளத்தில் அந்த இதுவும் வரும். அவ்வாறான செயற்பாடை இவர் தொடர்ந்து செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இப்போ 23ஆம் கட்ட இந்த மடிக்கணினி வழங்கும் நிகழ்வில் என்னையும் ஒரு அதிதியாக அழைத்து இந்த நிகழ்வில் பங்கு கொள்ள இட்டமையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே 2ஆம் கட்டமாக புரவலரின் ஊடாக 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான நலிந்த ஊடகவியர்களுக்கான நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் 2ஆம் கட்ட நிகழ்வும் கூட இந்த இடத்தில் இடம்பெற இருக்கின்றது. அதையும் ஞாபகப்படுத்தியவனாக கூறி இந்த நிகழ்விற்கு வருகை இந்த அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, புரவலரின் சேவைகள் தொடர்ந்தும் இடம்பெற வேண்டும், அவரது நீண்ட ஆயுளோடு அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல பரக்கத்தும் செல்வங்களும் தொடர்ந்தும் கிடைக்க வேண்டும் என்று கூறி இந்த சிறிய சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாம்.
கோமரி விடுதலை பத்திரிகைகளின் உதவி ஆசிரியராக பணிபுரிந்த உலகியலாளர் ஏஎன் சத்தார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக. மதிப்புக்குரிய ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷன் ஸ்தாபர் அவர்களே மற்றும் இங்கு சமூகம் தந்திருக்கும் அதிதிகளே மற்றும் இங்கு உதவி பெற வந்திருக்கும் சகோதர சகோதரிகளே அனைவரையும் விழித்த வண்ணமாக நான் ஒரு சிற்றுரை ஆற்ற விரும்புகின்றேன். முதலில் என்னை பற்றி ஒரு சிறியதோர் அறிமுகம் செய்வது நல்லது. ஏனெனில் 1970ஆம் ஆண்டு முதல் நான் பத்திரிகை துறையிலே ஈடுபட்டேன். ஆரம்பத்தில் அல் ஹசனாத் என்னுடைய சகோதரர் முபாரக் அவர்களுக்கு நன்கு தெரியும். அப்போதுதான் அவரையும் நான் அறிமுகமானேன். அதன் பிறகு எழுச்சிக்குரல், புதுமை குரல், இப்படி சிறிய பத்திரிகைகள், உதயம் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் உதவி ஆசிரியராக கடமையாற்றிவிட்டு அதன் பிறகு தினபதி சிந்தாமணியில் சில காலம் கடமையாற்றிய போது தான் அந்த கம்பெனி மூடிய நான் காரணமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அங்கு சென்றும் அரபு மண்ணிலிருந்து வெளிவரும் முதலாவது தமிழ் மாதிரியர் என்ற ஒரு பத்திரிகையை நான் மாதாந்தம் சுமார் 2.5 வருடங்களாக அங்கு வெளியிட்டு வந்தேன். அதன் பிறகு நாடு திரும்பிய பிறகு தினகரனில் சிறிய காலம் இருந்தேன். அதன் பிறகு நவமணி பத்திரிகையில் சுமார் 13 ஆண்டுகள் கடமையாற்றி அதை வளர்த்து எடுப்பதை மிகவும் மும்முரமாக ஈடுபட்டவன் நான். அதன் பிறகு அங்கும் ஒரு சில கருத்து மோதல்கள், வேற்றுமைகள் ஏற்பட்ட காரணம் அதன் பிறகு அங்கிருந்து ஒதுங்கி செரண்டி பத்திரிகையையும் ஆரம்பித்து செரண்டி பத்திரிகையிலும் அதுவும் மூலமாக வெற்றிகரமாக வந்த சந்தர்ப்பத்தில் அதுவும் சதிகாரர்கள் வேலை அதை நிறுத்தியது. அந்த சந்தர்ப்பங்களெல்லாம் கூட சகோதரர் மானா மக்கீன் அவர்கள் எங்களுடைய ஆசிரியரை பற்றி அடிக்கடி எனக்கு நினைவூற்றி அந்த பத்திரிகை இணையும்படியும் கூட எனக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார். ஆனால் அது கைவிடவில்லை. இப்படியாக பத்திரிகைகளை வச்சு நவமணியில் இருந்து அதன் பிறகு கடைசியாக விடிவெள்ளி பத்திரிகையிலே நான் கவிதை, சிறுகதை பகுதிகள் மற்றும் பல பக்கங்களை நான் அலங்கரித்து வந்தேன். அப்போதும் கூட நாம் பல எழுத்தாளர்களுக்கு வளரும் எழுத்தாளர் 3ஆக பிரித்து வளரும் எழுத்தாளர்கள், தரமான எழுத்தாளர்கள், நடுத்தர எழுத்தாளர்கள் என்று எல்லோருக்கும் களம் அமைத்து கொடுப்பதிலும் கூட ஈடுபட்டேன். அந்த வகையிலே அப்போது சந்தர்ப்பத்தில் சுமார் 15 வருடங்களுக்கு முன்பு எங்களுடைய புரவலர் அவர்கள் எனக்கு ஒரு புகைப்பட கருவியையும் கூட அன்பளிப்பு செய்து அதிலும் கூட நான் பலவாறு பயன்பட்டேன். ஆனால் அவருடைய நிகழ்ச்சிகளில் 4-5 நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றேன். அவற்றை நான் பிரசுரித்தேன். அதன் பிறகு நான் பத்திரிகை காரியாலயத்தில் அமர்ந்து வேலை செய்ததன் காரணமாக அந்த பொறுப்பு முடியாமல் போனாலும் அவரிடம் அனுப்பக்கூடிய புகைப்படங்களை, அதாவது இந்த கோவையான் சார், சலாவுதீன் போன்றவர்கள் என்னிடம் ஒப்படைத்தால் அவற்றையும் கூட நான் என்னுடைய பேர் இல்லாமல் பிரசுரித்ததை ஞாபகம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர் இன்று இந்த எனக்காக ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றமைக்காக அவரை 2வது வாய்ப்பாக எனக்கு இது அமைந்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்காக அவருக்கு நான் நன்றி தெரிவிக்க பல பன்மடங்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் இன்று இப்பொழுது நான் இந்த 2020ஆம் ஆண்டு கொரோனாவுடன் என்னுடைய வேலை இருந்தாலும் கூட நான் தொடர்ந்தும் பத்திரிகை எழுதி கொண்டு தான் வருகின்றேன். விடுதலை பற்றி அடிக்கடி பார்த்திருப்பீர்கள். என்னுடைய அகங்கள் வெளியே வந்து கொண்டு தான் இருக்கின்றன. தொடர்ந்தும் நான் அந்த சந்தர்ப்பத்திலே, ஆனால் இப்பொழுது அவசியப்படாது. ஆனால் மடிக்கணின்று மாத்திரம் என்ன கையில் வசம் அன்று இருந்திருந்தால் இன்னும் எவ்வளோ நான் தனிமையான முறையிலேயே கூட ஒரு பத்திரிகை ஒன்றை நடத்தியிருப்பேன். அந்த வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு சகோதரர் ஜவுஃபர் அவர்களும் நான் விடுதலை பத்திரிகை இருக்கும்போது அவருடைய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இப்படி பலர் பத்திரிகை துறையிலே பலருடைய எனக்கு அறிமுகங்களை கிடைத்து நான் பல துறைகளை முன்னேறி கொண்டு வந்திருக்கின்றேன். அதற்காக எல்லோருக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு உதவி முன் வந்தமைக்காக இந்த நிறுவனத்துக்கும் அதன் ஸ்தாபருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. இலக்கியவாதிகளுக்கு மட்டுமின்றி தேவையுடைய அனைவருக்கும் கரம் கொடுக்கும் ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷன்களாக இடம்பெறுகின்ற பல்வேறு உதவிகளை பெற்றவர்கள் ஏராளர்கள். அந்த வகையில் இம்முறை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் திட்டத்திற்கு நடுவர்குழுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக சிரமமாக பல்லாயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் வந்த நிலையில் அதற்கமைய 5 பேர்
தேசிய மட்டத்தில் இருந்து வருகின்ற விண்ணப்பங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 பேர், அதிர்ஷ்டசாலிகள் 5 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான மடிக்கணினிகள் தற்போது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அதில் முதலாவதாக நாம் அழைப்பது மாவட்ட கவியைச் சேர்ந்த NR நுஹா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாதம் இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்ற கிறது என்கின்ற ஒரு தகவல்கள் கூட சிலருக்கு தெரியாமல் இருக்கு. இப்படி நடக்குதுங்கிறது கூட சில பேருக்கு தெரியாது. இப்படி நடக்கிறதுக்கு வந்தவர்களுக்கு கூட ஆசி முறை பற்றி தெரியாமல் இருக்கு. ஏதோ கூப்பிட்டாங்க, விண்ணப்பித்தோம், வர சொல்லி இருக்கிறாங்க, போகிறோம், லேப்டாப் வாங்குகிறோம். இத்தகைய ஒரு நிலை இருப்பதை நாங்கள் பல முறை பார்த்திருக்கின்றோம். பலரோடு பேசுகின்ற போது அறிந்திருக்கின்றோம். அவர்களுடைய எதிர்கால விடயங்களிலே அவர்கள் கொண்டிருக்கின்ற அக்கறையை பார்த்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இங்கே மிகவும் சந்தோஷப்படுகின்ற ஒரு சமாச்சாரமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நான் அனைவரோடும் தொலைபேசியில் பேசியிருக்கின்றேன் இன்றைய நிகழ்வுக்கு வரும்படி. ஆனால் இன்று எனக்கு 1 மணிக்கு ஒரு கால் வருகிறது, நாங்கள் வந்துட்டோம் சார், இது வீடா ஆஃபீஸா? ரொம்ப நல்ல ஒரு கேள்வியாக எனக்கு உண்மையில் தெரிஞ்சிச்சு. நான் வீட்டுக்கு முன்னுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். சத்தம் பயமில்லாமல் போயிட்டு தட்டுங்க, உள்ளே கூப்பிட்ருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி அவர்கள் நேர காலத்தோடு இங்கே வந்து சேர்ந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் நேற்றைக்கே என்னோடு கரைத்தார்கள், எங்களுக்கு கொழும்பு புதுசு, நாங்கள் எப்படி வரணும் என்கின்ற ஒரு நிலையை தெரியாமல் இருந்தார்கள். இதை ஏன் இங்கே நான் பதிவு செய்கின்றேன் என்று சொன்னால், இது போன்ற செலெக்ஷன் தான் இங்கே நடைபெறுகிறது. எங்களுக்கு தெரிஞ்சவங்க, வேண்டியவங்க, வேண்டாதவங்க அப்படி என்கின்ற ஒரு நடைமுறை இங்கே இல்லை. நீங்கள் தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விடயம் அதுதான். ஏனென்று சொன்னால், கொழும்பு தெரியாதவர்களே நாங்கள் கூப்பிட்டுருக்குறோம் என்றால் உங்களுடைய விண்ணப்பத்தை பொறுத்து, உங்களுடைய தகமையை பொறுத்து அதற்கான தெரிவு நடைபெற்றது. ஆகவே ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் இங்கே வருகின்றன. அதுவும் இலவசமாக கிடைக்கும் என்றால் எப்படி விண்ணப்பம் வரும் என்பது உங்களுக்கு தெரியும். அத்தகைய வகையில் இங்கே விண்ணப்பங்கள் வருகின்ற பொழுது அதில் உரிய முறையில் பரிசீலனை செய்து இங்கே உங்களுக்கு அந்த லேப்டாப்ஸ் வழங்கப்படுகிறது. இதிலும் கூட ஒரு முறைமை இருக்கிறது. தவறுதலாக சில பேர் விடுபட்டு போனால், வராமல் இருந்தால், அந்த முறை இல்லாட்டிக்கு இந்த முறை கொடுப்போம்ங்கிறதுக்கு உதாரணமாக ஒருத்தர் இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். உண்மையா இல்லையா? சரி, அவர் போன மாதத்துக்கு முந்தின மாதம் கொடுக்க வேண்டியது இந்த மாதம் கொடுக்குறோம் என்றால் அவருக்கு வர முடியவில்லை. அவருடைய சூழல் வெள்ளம் போட்டடிச்சு வர இயலாதுன்ற ஒரு சூழல், ஒன்றும் செய்ய இயலாது நாங்கள். ஆகவே அப்படியானவர்களையும் அனுசரித்து இங்கே எடுத்து இந்த பணி நடைபெறுகின்றது. ஆகவே இந்த பணிகளை குறித்து எனக்கு முன்னர் பேசியவர்கள் மிக அருமையான ஒரு விளக்கம் புரவலர் என்பதற்கு கொடுக்கப்பட்டது. அந்த சரித்திரத்தை சொன்ன அன்பு நண்பருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். என்றால் உண்மையிலே அது சோழர் காலத்திலே இருந்து ஒரு நடைமுறையாக வந்த ஒரு விடயமாகும். ஆகவே அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்து இங்கே மீண்டும் நான் பதிவு செய்ய வேண்டியவனாக இருக்கின்றேன். என்னவென்று சொன்னால், பேருக்கு வேணும்னா 1000 புரவலர் வரலாம், தாங்களே புரவலர்னு பேரும் வச்சுக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அதை ஒழுங்கான முறையிலே ஒரு புரவலராக இதுகால வரையிலே தன்னுடைய இதை நிலைநிறுத்துகின்ற ஒருவர் ஆசிம் உமர் என்பதனை நீங்கள் கட்டாயம் தெரிந்திருக்கணும். நாங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். இளைய சமுதாயம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் செய்கின்ற பணிகள் என்ன, அதனுடைய மேம்பாடுகள் என்ன என்பது குறித்து நீங்கள் கட்டாயமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதனை இந்த இடத்தில் நான் மிகவும் தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். அப்படி என்றால் நீங்கள் முதல்ல லேப் கிடைத்தவுடன் என்ன செய்வீர்கள்? முதல்ல நீங்கள் அடிக்க வேண்டியது ஆசிம் உமர் ஃபவுண்டேஷன்.
அதை தேடுங்க, எல்லாம் வரும். என்னென்ன விஷயங்கள் என்ற முழு சரித்திரமும் வரும். ஆகவே அதை நீங்கள் தேடி வைத்தீர்கள்னா அப்போ தான் தெரியுங்களா இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் இங்கே நடைபெற்றிருக்கிறதா, இவர் இந்த பெரிய வேலைகளை செய்கிறாரா, புரவலர் என்ற அந்த பதத்துக்கு இவர் உருத்தமானவரா அப்படிங்கிறதுக்கு உண்மையான காரணம் உங்களுக்கு தெரியாது. அதே நேரம் நாங்கள் அனைவரும் இங்கே நிறைய ஊடகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். சரியா? இப்போ ஒரு கடந்த வருஷம் முழுவதும் நாங்கள் இந்த லேப்டாப் வந்து மாதம் 5 பேர் என்ற போது இது 23வது. அப்போ எத்தனை லேப்டாப் இதுவரை கொடுத்துருக்கோம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்று சொன்னால் ஒரு அருமையான மாலை பொழுதில் ஏதாவது ஒரு பிரயோசனமான தகவல்களோடு பிரயோசனமான கருத்துக்களோடு நீங்கள் இந்த நிகழ்விலே கண்டு கொண்டதற்கான பெருமதி இருக்க வேண்டும். அதை அருமையாக என்னுடைய உறவுவாகினியின் தமிழ் சேவை பிரிவின் அதிகாரி அவர்கள் உங்களுக்கு வழங்கினார்கள். அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் பெற்றோர்களை நான் சொல்லிக்கொள்ளுகின்ற ஒரு விஷயம் என்று சொன்னால் ஆசிம் உமர் ஃபவுண்டேஷன் என்னங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ளும். ஆகவே நாங்கள் ஒரு இந்த முறை கடந்த முறை இன்னொரு ஆரம்பத்துக்கு அவர் ஒரு புள்ளி வைத்திருந்தார். இந்த பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு உதவிகளை நாங்கள் வழங்க வேண்டும் என்பது. ஆகவே கடந்த முறை மருதமுடியை சேர்ந்த அஸ்லம் சாய்ந்தபுரத்தைச் சேர்ந்த அஸ்லம் மௌலானா அவர்கள் அந்த உதவியை பெற்றுக்கொண்டார்கள். இந்த முறை மினிஸ்டர் முக்தார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நான் அறிவேன் அவரை பற்றி. சூழலுடைய ஆசிரியராக இருந்த காலகட்டத்திலே உங்களை நான் நம்புகிறேன். ஆகவே அந்த துறையை சார்ந்தவர்கள் அனைவரும் சிறப்பான முறையிலே இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இம்முறை திரு முக்தார் அவர்கள் அதற்கான விதை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வேளையில் உங்கள் வருகை தந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்று கூறி நிறைகொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த மடிக்கணினியை பெற்றுக்கொள்வதற்காக கிளிநொச்சியைச் சேர்ந்த வடமாகாணத்தின் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஏ கார்த்திகா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இலங்கையின் முன்னணி தமிழ் பத்திரிகையான தமிழன் பத்திரிகையின் ஜூனியர் தமிழன் பத்திரிகையினால் வழங்கப்படும் 2026 புலமை பரிசு பரீட்சையை வெற்றியை உறுதி செய்யும் மாதிரி வினாத்தாள் பொதிகள் தற்போது ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷனூடாக 5 பாடசாலைகளுக்கு வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. இந்த பத்திரிகையின் இணை ஆசிரியர் ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷன் செயலாளர் ஏஎம் ஜௌஃபர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். புரவலர் ஹாசிம் உமர் அவர்களோடு இணைந்து இந்த பாடசாலைகளுக்கு அந்த பொதிகளை வழங்கி வைப்பதற்காக முதலாவது 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கான வினாத்தாள் பொதிகளை வழங்கி வைப்பதற்காக நட்பிட்டிமுனை அல் அக்ஸா மகாவித்யாலயத்திற்கு வழங்கி வைக்க நண்பர் சிபிஎம் சியாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதனை பெற்றுக்கொள்ளுமாறு. நன்றி. அடுத்த புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான மாதிரி வினாத்தாள் பொதியை பெற்றுக்கொள்வதற்காக டிஎன்சி தமிழ் மகாவித்யாலயத்துக்கு வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன. அதனை பெற்றுக்கொள்ளுமாறு சந்திரிகா நிரோஷன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வியாங்கல்ல முஸ்லிம் மகாவித்யாலயத்திற்கான புலமை பரிசில் பரீட்சை மாதிரி வினாத்தாள் பொதியை பெற்றுக்கொள்வதற்காக ஃபாரூக் ஹிஷாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கொழும்பு கைரியா முஸ்லிம் மகாவித்யாலயத்திற்கான புலமை பரிசில் பரீட்சை மாதிரி வினாத்தாள் பொதியை பெற்றுக்கொள்வதற்காக ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷன் பணிப்பாளர் திருமதி மரியம் ஹாசிம் உமர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மல்வான அல் முஸ்தபா மகாவித்யாலயத்திற்கான புலமை பரிசில் மாதிரி வினாத்தாள் பொதியை பெற்றுக்கொள்வதற்காக ரிகாசா மதாஹிர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மகோன அல் ஹசனியா மகாவித்யாலயத்திற்கான வினாத்தாள் மாதிரி வினாத்தாள் பொதியை பெற்றுக்கொள்வதற்காக ஜிஃப்ரியா இப்ராஹிம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷனூடாக நலிவடைந்தவர்களுக்கான நேசக்கரம் நீட்டும்
ஒரு வேலை திட்டத்தின் கீழ், அதாவது பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் இம்முறை நாங்கள் தேர்ந்தெடுத்திருப்பது நவமணி விடிவெள்ளி பத்திரிகைகளின் உதவி ஆசிரியராக பணிபுரிந்த ஊடகவியலாளர் ALM சத்தார் அவர்களுக்கு ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷன் ஊடாக 1 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றது. ஹஸ்னா நசார் அவர்களையும் அன்போடு, ஷைலா ஷபீப் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. மடிக்கணினி விநியோகம் ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷன் முன்னெடுத்த 23ஆம் கட்ட மடிக்கணினி விநியோக நிகழ்வுகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ரிமாஷா. நான் நிகம்பூர்லேருந்து வரேன். சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி. இந்த லேப்டாப் ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷனால் கிடச்சிக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நுஹா. பரகஹதனியிலேருந்து வரேன். பேராதனியா யூனிவர்சிட்டி. பல்கலைக்கழக கல்வியை பொறுத்தவரையில் லேப்டாப்னு சொல்கிறது மிச்சம் அவசியமான ஒன்றாயிக்கிறோம். அந்த வகையில் ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷனால் தந்த இந்த லேப்டாப் எங்களோட கல்விக்கு மிச்சம் பிரயோசனமாயிக்கணும்னு நம்புகிறேன். அந்த வகையில் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஃபிக்ரா. நான் மல்வானிலேருந்து வரேன். ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். எனக்கு இந்த லேப் கிடைச்ச ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷனுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அரசகுமார் கார்த்திகா. சொந்த இடம் கிளிநொச்சி. பேராதனை பல்கலைக்கழகத்தில் 3ஆம் வருடத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறேன். தேசிய அளவில் இருந்த விண்ணப்பங்களில் இருந்து எங்களை தெரிவு செய்து இந்த மடிக்கணினியை வழங்கியமைக்காக ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகர் புரவலர் ஹாஷிம் உமர் ஐயா அவர்களுக்கும் அதனுடைய நிறுவனத்தில் வேலை செய்கின்ற பணியாளர்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். நிச்சயம் கல்விக்கு இந்த மடிக்கணினி சிறந்த முறையில் பயன்படுத்துவோம் என்று உறுதி கூறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஃபஸ்லான் அனுராதபுரத்துலேருந்து வரேன். ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயரில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறேன். மடிக்கணினி கிடைக்கப்பெற்றமைக்கு ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷனுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.